அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்குமோசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகளும் தாண்டி பல சிறப்பு செய்திகளை பார்க்கலாம். ஒரு பக்கம் ஓஞ்சாலும் மறுபக்கம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. குறிப்பாக சிரியாவுக்குள்ளார துருக்கி ஆதரவு பெற்ற படைகள் தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. சிரியாவுக்குள்ளார பெரும்பாலான பகுதிகளை கைப்பற்றிட்டாங்க. அதற்கு உறுதுணையாக இன்னும் 2 படைகள் கைகோர்த்திருக்கிறாங்க. மேலும் சிரியாவுக்கு பெரிய அடுத்தடுத்த தாக்குதல் நடப்பதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அப்படியே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளையும் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நேற்று இஸ்ரேல்னு வருது பாருங்கள், அதாவது உக்ரைனுக்குள்ளார முக்கியமான பவர் ஹப் எல்லாத்தையும் தாக்கல் நடத்தியிருக்காங்க ரஷ்யா. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு கிளியர் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபைனலாக அமெரிக்கா மிகப்பெரிய மற்றும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரோமானியானுடைய புதிய அதிபருக்கான தேர்தலில் 22% பக்கம் ஓட்டெடுப்பு ரொமானியா அரசாங்கத்தை அதிர வைத்தார் இல்லையா. அவர் பேர் ஜாகரசு. நான் ஜியோரகசுன்னு சொல்கிறேன். அவர் பேர் ஜாகரசு, அதாவது கேலின் ஜாகரஷு. இந்த ஜாகரஷு என்ன பண்ணிட்டாரு, டிக்டாக்கில் தான் அதிகமான அளவுக்கு மக்களை கவர்ந்துட்டார்ன்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அதனால் ஐரோப்பா பாராளுமன்றம் அந்த டிக்டாக் ஓனரை கூப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு விஷயம் தெரியலைங்க. ஏதோ டிக்டாக்கில் ஃபாலோவர் இருந்துட்டா, ஏதோ யூடியூப்பில் அதிகமான தனது ஃபாலோவர் இருந்துட்டா எலெக்ஷனில் இறங்கினா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க போகிற ஐரோப்பாவில். அதையெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா எலெக்ஷனில் இவங்கள விட, அதாவது ஜாகரஷு அவர்கள் கூட 2.7 மில்லியன் ஃபாலோவர் தான் இருந்தார். லைக்கு தான் 3.2 மில்லியன் பக்கம் வாங்கினாருனாங்க. ஆனால் ஒருத்தர் 4.8 மில்லியனுக்கு மேலே இருந்து பிக் பாஸில் வேறு ஜெயிச்சு இப்போ ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நபர் கர்நாடகா எலெக்ஷனில் அது ஒரு கட்சி சார்பாக வேறு நின்றார். கடைசியில் 48 ஓட்டு தான் வாங்கினார். அவங்க குடும்பத்து ஓட்டு கூட போடல. அவங்க 48 ஓட்டு வாங்கியிருக்கிறது பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது. ஆனால் அவருக்கான ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருந்தாங்க, 4.8 மில்லியனுக்கு மேலே இருந்தாங்க. ஒரு மில்லியன் அப்படின்னா 10 லட்சம், கிட்டத்தட்ட 48 லட்சம் ஃபாலோவர்ஸ் மேலே இருந்தாங்க. அவர்னா கூட ஜஸ்ட் வெறும் 27 லட்சம் ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. யார், ஜாகரஷு அவங்களுடைய கட்சி சார்பாக, ஃபார்ரைட் விங்கு சார்பாக. ஸோ என்ன பெரிய தாக்கம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சி நீங்கள் டிக்டாக் ஓனரை கூப்பிட்டு விசாரணை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஐரோப்பாவில் ஏதோ தனது தோல்வியை மூடி மறைப்பதற்காக ஏதோ ஏடாகூடமான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. ஏதோ ஒன்று வாழ்க வெள்ளமுடன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வாங்க நம்ம ரொம்ப முக்கியமான சாப்டருக்கு போகலாம். நேற்று சும்மா ஒற்றை வரியில் ஏதோ அரசல் புரசலாக அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். எனக்குமே கொஞ்சம் மனசே சரியில்லை. என்னடா நம்ம கொடுத்த தகவல் சரியா அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நான் கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துடலாமே அப்படின்ட்டு இந்த சிரியானுடைய தாக்குதல், குறிப்பாக துருக்கி பேக்கட் ஃபோர்ஸஸ்லாம் சொல்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல இந்த வரைபடத்தை கொஞ்சம் ரொம்ப தெளிவாக உள்வாங்கிக்கலாம். இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் இது நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் நம்ம நேராக வரைபடத்துக்குள்ளே போயிடலாம். இந்த வரைபடம் கடந்த 12 வருடமாக சிரியாவுக்குள்ளார யார் யார் எந்த பகுதியை கைப்பற்றி இருக்கிறாங்க, அந்த பகுதியினுடைய ராஜாக்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இது செம்மண் கலர் இருக்கிறது ஃபுல்லாகவே சிரியன் கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சிரியன் கவர்மெண்ட் ஃபோர்ஸ் யார் யாருக்கிட்டலாம் கை கோத்துருக்காங்க அப்படின்னா, ரஷ்யாக்கிட்ட கை கோத்துருக்காங்க, ஈரான்கிட்ட கை கோத்துருக்குறாங்க. குறிப்பாக ரஷ்யாவுக்கான பெரிய நிலைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அது டமாஸ்கஸில் தொடங்கி அலிப்பா வரைக்குமே கொடுத்துருக்காங்க ரஷ்யாவுடைய நிலைகளுக்கு. அதே போல் ஈரானுடைய பேக்கட் ஃபோர்ஸஸுமே டமாஸ்கஸில் தொடங்கி அலிப்பா வரைக்கும் பெரிய அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பெரிய இவங்களோட துணையோடு தான் சிரியா கவர்மெண்ட் இப்பொழுது ஆட்சியில் இருக்காங்க. அடுத்தடுத்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை விளக்கியாச்சு. அதுக்கு மேலே லைட் பச்சை கலர் இருக்குது, இடிலிப் அப்படின்றத நோட் பண்ணுங்கள். லைட் க்ரீன் சொல்லுவாங்க, இந்த இளம் பச்சை மாதிரி லைட்டாக வரும், அது இடிலிப் பகுதியில். அவங்க யார் அப்படின்னா ரெபல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரெபல் ஃபோர்ஸஸை நம்ம ஆப்போசிஷன் ஃபோர்ஸஸ்ன்னு கூட சமீபத்தில் சொல்லலாம். இந்த ரெபல் ஃபோர்ஸஸ் தான் அடிக்கடி கொஞ்சம் இஸ்ரேலோட கொஞ்சம் கனெக்டடாக இருப்பாங்க. ஆசாத் ரீஜியன் எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய நபர்களை பெரிய அளவுக்கு அடக்குமுறை செஞ்சு ரொம்ப இனப்படுகொலை செய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தப்பிச்சா போதுன்னு போயிட்டு அங்கே தனக்குள்ளே ஒரு பகுதியை உருவாக்கிக்கிட்டாங்க. அதற்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா அது நீலம்னு சொல்ல முடியாது, இல்லை நம்ம அது இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேறு மாதிரி கலர்னு சொல்ல முடியாது. அந்த அஃப்ரீன் துருக்கிக்கு மேலே 2 இடத்துல இருக்குது. அந்த 2 கலருமே பார்த்தோம் அப்படின்னா துருக்கியினுடைய அலைன்டு சிரியன் ரெபல் ஃபோர்ஸஸ் அவங்க. ஸோ இவங்க சிரியன் லெபர் ஃபோர்ஸஸ்,
அவங்க துருக்கி அலைன்டு ரெபல் ஃபோர்ஸஸ் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கும் லிங்க் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக லிங்க் இருக்குது. அவங்களாம் அண்ணந்தம்பிங்க மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் வெளிப்படையாக காட்டிக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள லிங்க் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதே எஸ்டிஎஃப் பற்றியா, மஞ்சள் கலர் இருக்குது பார்த்தியா, அதை வந்து சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ், அவங்க குர்திஸ் இன மக்கள், அவங்க அமெரிக்கா பெரிய அளவுக்கு பேக் போனாக இருக்கிறாங்க அவங்களுக்கு. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. இதில் இஸ்ரேல் பக்கத்தில், டெமாஸ்கஸ் பக்கத்தில் ஒரு நீல கலர் காட்டியிருக்காங்கல்ல, அதை அந்த கோல்னைட்ஸ் பகுதி, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டு அது இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த தரப்புல இருந்து ஆக்குபைடு கோல்னைட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனதார நாங்கள் இஸ்ரேலோட இணையணும்னு சொல்லிட்டு ஓட்டெடுப்பு நடத்துனதாக சொல்லப்படுகிறது. இதுதான் மொத்த ஏரியா பகுதி. ஸோ இந்த ஏரியாவில் எங்கே என்ன நடந்தது அப்படின்னா, அலிப்போன்ற பகுதியை நோக்கி மேலே இருக்கிற அஃப்ரீன் பக்கத்தில் இடிலிப், இந்த 2 குரூப்ஸும் உள்ளே வந்து நுழைந்திருக்காங்க. இந்த 2 குரூப்ஸோட துருக்கி பேக்கடு ஃபோர்ஸ் தான் உள்ளே வந்திருக்காங்க. உங்களுக்கு நான் அடுத்த வரைபடத்தை நான் காட்ட விரும்புகிறேன். இப்போ தான் ரொம்ப முக்கியம். இந்த வரைபடத்தில் கடந்த 27ஆம் தேதி ஒரு நாள் மட்டுமே, ஒரே ஒரு நாளில் அங்கே இஸ்ரேல் அமைதி ஒப்பந்தம் ஈடுபடுறாங்க. அடுத்த நாள், அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் அப்படியே ரொம்ப ஸ்பீடாக உள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஒரே நாளில் 6-7 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் மேலே உள்ள நுழைஞ்சு டக்கு நாங்கள் அலிப்போ பக்கத்துக்கே வந்துட்டாங்க. சரி, எத்தனை ஃபோர்ஸஸ் உள்ளே வந்திருக்குன்னா, மேலே கார்னரில் பாருங்கள், அதாவது ஹேயத் தகீர் அல் ஷாம் அப்படின்ற ஒரு குரூப்ஸு, தர்கிஸ்தான் இஸ்லாமிக் பார்ட்டி ஒரு 4000 பேர், அவங்க HTSன்னு சொல்லுவாங்க, அதாவது துருக்கி பேக்கடு ஃபோர்ஸ், அவங்க ஒரு 20,000 பேர். இன்னொன்று வந்து சஹர் அல் ஷாம் பிரிகேட்ஸ் வந்து ஒரு 3100, ஜமல் அல் டவாட் வல் ஜஹாத் அவர்கள் வந்து 200 ட்ரூப்பு, அன்சர் அல் தவாத் அப்படின்றவங்க வந்து ஒரு 500 ட்ரூப்ஸ். இத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து, அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஏன்னா நான் இது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இது என்ன சான்சஸ் வரப்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் குறிப்பாக ப்ரோ தர்க்கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, துருக்கி ஆதரவு பெற்ற சிரியானுடைய நேஷனல் ஆர்மியினுடைய காலமும் வந்து பெரிய அளவுக்கு வரிசை கட்டி வந்து தாக்குதலை தொடங்கியிருந்தாங்க. அந்த தாக்குதலில் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் சிரியானுடைய அரசாங்கத்துக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்துட்டாங்க. அதிர்ச்சி வைத்தியம் அப்படின்னா, அலிப்போவில் தாங்க மிக முக்கிய ஒரு விமான நிலையம், சரக்கு விமான நிலையம் இருக்குது. அந்த விமான நிலையத்தில் தான் டெமாஸ்கஸ் வரும். டெமாஸ்கஸில் தான் லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவுக்கான ஆயுதங்களோட மிக முக்கிய ட்ரூப்ஸ் செல்லக்கூடிய பகுதிங்க. இப்போ ஈரான் வந்து டைரெக்டாக ஆயுதங்களை அனுப்பணும் அப்படின்னா நம்ம இது எப்படி புரிஞ்சிக்கலான்னா, நேராக அலிப்போ அனுப்புவாங்க, அலிப்போலேருந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் டமாஸ்கஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. டைரெக்டாக டமாஸ்கஸ் வந்தது அப்படின்னா அது நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. பட் அங்கேருந்து இங்கே வர்றதுனால அது வேறு விதமாக கூட லைட்டாக அப்படி லெபனானுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. அதனால் அந்த பகுதி யாருக்கு ரொம்ப முக்கியம்? ஈரானுக்கு ரொம்ப முக்கியம், அதாவது IRGCக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் ரஷ்யாவும் அவங்களோட டைப் பண்ணியிருக்காங்க. யாரோடனா சிரியாவோட டைப் பண்ணியிருக்கிறாங்க. சரி, நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல் என்ன நடந்தது அப்படின்னா, 2020 தான் இந்த மாதிரியான ஒரு தாக்கல் நடந்தது. அந்த தாக்குதலை முன்னெடுத்தது யார் அப்படின்னா, அல் ஃபட்டா அல் முபின் ஆப்ரேஷன் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடன்னு உள்ள நுழையிறாங்க. அடுத்தடுத்த வீடியோ பதிவுலாம் பார்க்கும்போதே தெரியுது. நேராக உள்ள நுழைஞ்சு மிக முக்கியமான பகுதியெலாம் பிடிக்கிறாங்க. நேற்று சிரியானுடைய ஏர்ஃபோர்ஸ் இன்டெலிஜென்ட் பில்டிங் இருக்குது அலிப்போவில். அந்த ஏர்ஃபோர்ஸ் இன்டெலிஜென்ட் பில்டிங்கோட தாக்குதலில் உங்களுக்கு நான் டெலகிராம் பேஜில் நான் போட்டிருந்தேன். மக்கள் வந்து அதிரடியாக உள்ள நுழைஞ்சிட்டாங்க. பதிலுக்கு இவங்க சிரியானுடைய ஃபோர்ஸஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு 5 குரூப் வச்சுருக்கிறாங்க. சிரியா ஆர்மி இல்லாமல் இன்னும் அவங்க ஒரு 5 குரூப் இருக்காங்க. அதை சொன்னால் நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். நான் யார் வந்திருக்காங்கன்னா, ஹர்கத் ஹஃப்கர் அல் சாம் அல் இஸ்மாயா அவங்க ஒரு 5000 பேர், ஹல் அம்சா டிவிஷன் ஒரு 3000 பேர், சுல்தான் சுலைமானி ஷா டிவிஷன் ஒரு 3000 பேர், நூர் ஹல்தின் ஹல் ஜென்கி மூமெண்ட் வந்து ஒரு 300 பேர், 3000 பேர், ஹல் ஜகாத் ஹல் சஹாமியா அவங்க ஒரு 1500 பேர், ஹஹர் ஹல் தவானியா டிவிஷன் இவங்க ஒரு 1000 பேர். இவங்கெல்லாம் அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஆகிற குரூப்ஸ். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பதிலுக்கு அந்த வீடியோவும் கிடைத்திருக்கிறது. எல்லாம் கிளம்புறாங்க, கிளம்புங்கள் தாக்குதலை நடத்துங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து கிளம்புறாங்க. ஸோ நேற்று சிரியானுடைய ரெபல்ஸ் வந்து பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது துருக்கி ஆதரவு பெற்ற படைகளும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடிலிப் ஆப்போசிஷன் பார்ட்டியுமே வந்து ஒரு செலிப்ரேஷன் போட எலே கொண்டாடுங்களே அப்படின்னு வெடியை போட்டு கொண்டாடி இருக்காங்க. இந்த கொண்டாட்டத்தில் குறிப்பாக ரஷ்யானுடைய டேங்கையும் கைப்பற்றி இருக்கிறாங்க. ரஷ்யானுடைய இராணுவ வீரர்கள் 2 பேர் இறந்து போயிருக்காங்க. அதோட ஆசாத் ரீஜியன் சொல்லுவாங்க.
ஆசானுடைய படைகளும் இருந்திருக்காங்க, ஐஆர்ஜிசியினுடைய நபர்களும் எழுந்து போயிருக்காங்க. ஸோ பெரிய இலக்கு. இப்போ நம்ம மேஜர் கம் டு த பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். அவங்க பெரிய அளவுக்கு இந்த ஆயுதங்கள்லாம் பயன்படுத்துறதில்ல. யார் மேஜராக 90%ல் 100% பின்புலமாக இருந்தது ஃபஸ்ட்டு துருக்கி தான். அதுக்கப்புறம் தான் நம்ம இஸ்ரேல் சொல்ல முடியும். துருக்கி பேக்கட் ஃபோர்ஸ் தான் இன்ன வரைக்கும் பத்திரிகைகள் பயன்படுத்துறதுல இருந்து துருக்கி பேக்கட் ஃபோர்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஏன் பத்திரிகைகள் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எல்லாருமே வெளிப்படையாக சொல்கிறது காரணம் என்னென்னா, இப்போ நம்ம ஹெஸ்புல்லா என்னென்னு சொல்கிறாங்க, ஈரான் ஆதரவு பெற்ற படைகள்ன்றாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் போன் ஈரான் இருக்குது இல்லையா, ஆயுதங்கள் கொடுக்குறது அதே மாதிரி தான் அங்கேயும் இந்த எஸ்டிஎஃப் சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஆயுதங்களை முழுமையாக நவீன ஆயுதங்கள் ஃபுல்லாக கொடுத்து உதவி செய்வது அவங்க தான். அதுவும் குறிப்பாக நேற்று உள்ளே வந்ததில் நேட்டோனுடைய அதிநவீன ஆயுதங்கள் கூட உள்ளே இருந்ததாக சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அமெரிக்காவே இது ஒப்புதல் கொடுத்துருக்காங்க துருக்கி வழியாக. சரி, அவங்கள உள்ளே போயிட்டு அழிப்போவையும் மற்ற பகுதியிலையும் வந்து கொஞ்சம் உள்ளே நுழைய சொல்லுங்கள். நாங்கள் ஒரு விஷயம் நிறையா நோட் பண்ணி பாருங்கள். நான் உங்ககிட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன், அமெரிக்காவுடைய முக்கியமான கார்கோ விமானம்லாம் எஸ்டிஎஃப்ல குறிப்பாக குர்தீஸ் இன மக்கள் இருக்காங்க இல்லையா, அங்கே போயிட்டு நிறைய இறங்குறாங்க, ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சோம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்னதான் துருக்கியினுடைய ஆதரவு படைகள் எஸ்டிஎஃப்க்கு எதிரும் புதிருமாக இருந்தால் கூட இந்த ஒரு தாக்குதலை ஆதரவு தெரிவித்தது யார் அப்படின்னா, அவங்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. யார்? அந்த குர்தீஸின ஒரு சில ரீஜியனும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதான் ஒரு ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு மர்மம் முடிச்சு மாதிரி. நான் உங்களுக்கு ஏன் தெரியுமா, அந்த சிரியானுடைய இராணுவ குரூப்ஸ் எல்லாம் போய் தாக்கல் நடத்தும்போது எல்லாத்தையும் உங்களுக்கு கம்பல்சரி படித்தேன் அப்படின்னா, அவங்களுக்குள்ளேயே இத்தனை 4 பிரிவு இருக்குது. இந்த 4 பிரிவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்ட்ராவர்சியாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே என்னைக்கு பிரிவு வந்து எங்கே முற்றிலும் போது அது என்னைக்கு பிரிவு போகிறாங்களோ தெரில. அதே மாதிரி மேலே போய் தாக்கல் நடத்துன்னு பார்த்தோன்னா ஒரே சமயத்தில் 4 குரூப்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் உய்கூரும் அதில் இருக்காங்க. உய்கூர் இருக்காங்க, தர்க்கீஸினுடைய ஒரு குரூப்ஸ் இருக்குது. இவங்களுக்குள்ளே சேர்ந்து இவங்களுக்குள்ள மோதல் வந்து பிரிய போதில்லை. ஸோ இப்போது நிலைமைக்கு எனக்கு தெரிஞ்சு சிரியாவுக்குள்ளார இத்தனை பிரிவுகள் வைத்திருந்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒன்று சேர்த்துறதெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது. சிரியாவை ஒன்று சேர்த்துறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அடுத்து ஒரு 100 வருஷம் கழித்து வேணால் அந்த எய்ம் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இவ்வளோ குரூப்ஸ் எல்லாம் ஒன்றிணைக்கிறது என்பது சாதாரண விஷயம்லாம் கிடையாது, அது ஆகாத காரியம். சரி, இப்போ இந்த ஆகாத காரியத்தில் ஈரானுக்கு என்ன ரொம்ப முக்கியம், அதுதான் நம்ம கம் டு த பாயிண்ட். நம்ம மிக முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். ஈரானுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் ஹெஸ்புல்லாவை கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது அவங்களோட கடமைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இஸ்ரேலை டவுன் பண்ணுவதற்கு. இப்போ மிக முக்கிய பார்த்தே உள்ள பெரிய அளவுக்கு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஆயுதங்களையோ மற்றதையோ நீ உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அங்கேயே ஒரு கலவர பூமி ஆகிடுச்சு. இப்போ கலவர பூமியில் என்ன பண்ணுறது, அடுத்தடுத்து முன்னேறிட்டாங்க. மறுபடியும் இப்போ நான் வரும்போது கூட ஒரு 4 கிலோமீட்டர் மேலே உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஆசாத் ரீஜன் தடுமாறிட்டு இருக்காங்க. அலிபோ தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருமோன்னு நினைக்கிறாங்க. அப்படி வந்தது அப்படின்னா அடுத்து நேராக கீழே டமாஸ்கஸ் ரீஜன் தான் கொஞ்சம் பெருசாக பாதிக்கப்படும். இது வந்து அடுத்து இடிலிப் அவங்க இருக்கக்கூடிய, அதான் இடிலிப்பில் இருக்கக்கூடிய ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களும் தயாராக இருக்காங்க, எந்த நேரத்திலும் தாக்கல் நடத்த போகிறாங்க. அப்படி இருக்கும்போது சிரியாவை மையப்படுத்தி இங்கிருந்து ஹெஸ்புல்லாவை ஸ்ட்ராங் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டராக அமைஞ்சிடும். ஸோ இதுக்கு இஸ்ரேலுக்கு ரொம்ப உதவியாக இருந்து பக்கபலமாக உறுதுணையாக யார் இருக்கிறது அப்படின்னா துருக்கி அதிபர் எர்டகன் அவர்கள் கரெக்டாக கண்ணு அப்படின்னு காட்டிட்டாரு. இன்னொரு அதிர்ச்சி தகவல் கூட வருது. மேபி துருக்கி வந்து எஸ்டிஎஃப் மீது, அதாவது சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அங்கே லேண்ட் தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு தகவலை கொடுத்தாங்க. கடைசியில் அந்த லேண்ட் தாக்கல் நடத்த போகிறன்ற அந்த மிலிட்ரி ஆயுதங்கள்லாம் எங்கே பயன்படுத்தியிருக்காங்கன்னா இந்த துருக்கி ஆதரவு படைகளுக்கு லைட்டாக கொடுத்துருக்காங்க. அதை பரபரப்பு அந்த பக்கம் திசையை திருப்பி கடைசியில் இங்கே வந்து ஒரே சமயத்தில் திடீர்னு ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் பிடிக்கிறாங்க. ஒரு 9 கிலோமீட்டர் பக்கம் பிடிச்சிட்டு அடுத்து 20 கிலோமீட்டர் நோக்கி நகர்றாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. வெல் ப்ரீ பிளான்டு முழுமையாக இருந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆரம்ப கட்டத்திலேருந்து தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். துருக்கியை பொறுத்த வரைக்கும் பக்காவாக அவங்க இஸ்ரேல் பக்கம் தாங்க இருக்கிறாங்க. ஏன்னா அப்பப்போ வந்து கண்டனங்கள் தெரிவிப்பார். அப்பப்போ எந்த போடு பயப்பா இன்றைக்கி இஸ்ரேலுக்கு 2 கண்டனத்தை போட்டுடலாமா தலைவரே, இன்றைக்கி இன்னும் சொல்லைங்க தலைவரே, அப்படியா போட 2 கடும் கண்டனத்தை போட்டுருவார். ஆனால் இன்று வரை இஸ்ரேலுக்கான இறக்குமதியை தெளிவாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க யார், துருக்கி. அப்படி இல்லையா அது எப்படிங்க கரெக்டாக இது வந்து இஸ்ரேலுக்கு மச் நீடட், ரொம்ப தேவையான சமயத்தில் இப்போ இஸ்ரேலுக்குள்ளார சிரியாவுக்குள்ளார இப்படி ஒரு
யுத்தம் வந்து ஏன் மச் நீடட், ஏன் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு இந்த ஒரு யுத்தம் தேவைப்படுகிறது என்றால், இப்போ அவங்க சிரியாவை டவுன் பண்ணால் மட்டும்தான் அவங்க நினைக்கிறது அங்கே இலக்குகளை அங்கே அடைக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் ஹெஸ்புல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவாங்கன்ற ஒரு எண்ணம் இஸ்ரேலுக்குள்ளே வந்துடும். அதனால் இங்கே நம்ம அந்த ஸ்ட்ராங்கை உடைக்கணும், அவங்களுக்கு அங்கேயே தலைவலி ஏற்படுத்தணும், நம்ம மீது கான்சென்ட்ரேட் பண்ண விடாமல் பண்ணணும், ஈரானுடைய படைகள் உள்ளே வந்து இங்கே கான்சென்ட்ரேட் பண்ண விடாமல் பண்ணணும்னா இந்த தாக்குதல் கண்டிப்பாக தேவைப்படுது இஸ்ரேலுக்கு. இஸ்ரேலுக்கான உதவியை கச்சிதமாக செய்து முடித்தது யார்? துருக்கி. ஸோ இதை நம்ம கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா எங்கேயோ உங்கள் இடத்துல ஒரு இடத்துல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், நான் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். சரி, இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். அதை தாண்டி இந்த வரைபடத்தை ஒன்று பார்த்துட்டு நம்ம முடிச்சிக்கலாம்னா இஸ்ரேலுடைய தகவலை முடிக்கலாம். அடுத்து நம்ம மற்ற விஷயங்களை பேச வேண்டியது இருக்கிறது. இந்த வரைபடம் நேற்று தாங்க சாந்த ஸ்வரூபமாக அந்த பூ விலகில் ஒரு அமைதியாக திரும்பியது. ரெண்டு இடத்துல மட்டும்தான் சும்மா ஒரு கொள்ளுப்பட்டாசு வெடிக்கிற மாதிரி இந்த பெய்ரூட்லேயும் இந்த காசியாத்துலேயும் சும்மா லைட்டாக காலையில் ஏதோ பழசு வெடிச்சிருச்சா என்னன்னு தெரியல, ஒரு தாக்குதல், அதாவது சீஸ்பேருக்கு அப்புறமும் வந்து லைட்டாக ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிறுத்திக்கிட்டாங்க. நேற்று பாருங்கள் ஒரு சாந்த சுரூபமாக அப்படியே அமைதியாக பூ உலகில் ஒரு அமைதி நிலவியது. இந்த பக்கம் பாலஸ்தீனத்துக்குள்ளார கைது நடவடிக்கைகள், ஆனால் காசாவுக்குள்ளார தனது தாக்குதலை குறைக்கவில்லை. நேற்று கூட பெரிய தாக்குதல், கிட்டத்தட்ட 35லேருந்து 40 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதலை பற்றிய இனி அறிவிப்புகளோ மற்றதெல்லாம் வந்து பெருசாக ரீச் ஆகாது. ஏன்னா அங்கே ஃபுல்லாக அங்கே ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால காசாவில் ஃபுல் கான்சன்ட்ரேட்டடாக இருக்காங்க. அதே அந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிருந்தாங்கன்னா அமெரிக்கா காசாவுக்குள்ளாரையும் கொண்டு வந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் காசாவுக்குள்ளே அவங்களால பேச்சுவார்த்தை நெருங்கவே முடியல. ஸோ இஸ்ரேல் கரெக்டாக விவரமாக கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, குறிப்பாக எல்லை பகுதியில். அதனால் இங்கே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் இன்னும் அரசலான செய்தி வருது, ஆல்மோஸ்ட் நாங்கள் சுற்றி வளைக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நேற்று கூட ஒரு எவ்வளோ 1000 பேர் பக்கம் வந்து கைது பண்ணியே ஒரே சமயத்தில் ட்ரக்கில் நேக்கடாக, அதாவது ஜட்டியோட அது கண்ணு கட்டிக்கிட்டு இஸ்ரேல் பக்கம் கொண்டு போன பதிவுகள் கூட நிறையா வந்தது. அந்த பதிவுகள் கூட நான் பார்த்தேன். நான் தொடர்ந்து அதனால தான் பாருங்கள் அந்த மேப்பில் கூட மறுபடியும் உங்ககிட்ட காட்டுறேன். அந்த கைது சிம்பிள் பாருங்கள் காசா பக்கத்தில். இந்த கைது சிம்பிள் எதுக்காகனா ஆல்மோஸ்ட் அவ்வளோ பேர்த்த வந்து கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க, அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஈராக் வந்து கங்க்ராஜுலேஷன் ப்ளஸ் தங்கராஜுலேஷன் சொல்லியிருக்காங்க. யாருக்கு? அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா தனது சிறப்பான காரியத்தை செய்திருக்கிறது. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து நிச்சயம் நம்மளுக்கு தேவை, இதை நான் மனதார வரவேற்கிறேன் அப்படின்னு ஈராக் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஹெஸ்புல்லாவும் நேற்று தனது வெற்றி அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிட்டாங்க. வெற்றி அறிக்கை என்ன சமர்ப்பிச்சிருக்கிறாங்கன்னா, கடந்த 27 நவம்பரில் அந்த அமைதி உடன்படிக்கைக்கு அப்புறம் நாங்கள் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 130 இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் இறந்துருக்கிறாங்க, 1250 கடந்த 2 மாதத்தில் வந்து இன்ஜூர்டாக இருக்காங்க, அதாவது அந்த அடிப்பட்டதமெல்லாம் இருக்காங்கன்றாங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஹெஸ்புல்லாவே என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா 130 சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்காங்கன்னு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கிளைமில் ஒட்டுமொத்தமாக இன்ன வரைக்கும் நாங்கள் 1666 மிலிட்ரி ஆப்ரேஷன் 17 செப்டம்பர்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் ஒரு நாளைக்கு 23 ஆப்ரேஷன் ஃபர் டேவுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் 105 ஸ்பெஷல் கைபர் ஆப்ரேஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அது குறிப்பாக அந்த கைபர் ஆப்ரேஷன் 105 எதற்காக அப்படின்னா, எங்களுடைய ஃபார்மர் லீடர் ஹசன் நஸ்ரல்லா அவர்கள் வந்து கொல்லப்பட்டதற்காக. அவங்க 150 கிலோமீட்டர் இன்சைடு இஸ்ரேலில் பெருசாக நாங்கள் டெப்த்தாக பெரிய அளவுக்கான சென்சிட்டிவ் சைட்லாம் வந்து நாங்கள் ஈஸியாக உள்ளே நுழைஞ்சி அட்வான்ஸ்டு பேலிஸ்டிக் மிசைல்ஸ் மூலிமா நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோம். இப்பயும் நாங்கள் தொடர்ந்து இஸ்ரேலில் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். உரிமைகளையும் உடைமைகளையும் நீங்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் அந்த இடத்துல ஹெஸ்புல்லா இருக்கும். அதனால் லெபனான் மக்களுக்கான தாக்கத்தை ஏற்படுத்த நினைச்சாங்க அப்படின்னா நிச்சயம் நாங்கள் தாக்கல் நடத்துவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையோட இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு நாங்கள் உடனடியாக இருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இனி அங்கே சாந்த ஸ்வரூபம் அமைதி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. இருந்தாலும் இஸ்ரேல் ஒரு சில பகுதியை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. என்னன்ற நான் மாலை பதிவில் சொல்கிறேன். நான் என்னென்னா நிறைய பேச வந்தால் கடைசியில் இதுக்கே எனக்கு டைம் சரியாயிடுச்சு. அதனால் உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது நிலைமைக்கு எகிப்தோட பிரசிடெண்ட் அல்-சிசி அவர்களும் ஜோர்டனுடைய கிங் அப்துல்லா அவர்களும் கைரோவில் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. எப்படியாவது கொஞ்சம் அமைதி ஏற்படுத்தலாம் நினைக்கிறாங்க. பைடன் அவர்களும் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாங்க இந்த டைம் இஸ்ரேலுக்கு. கிஃப்ட்டுன்னா
கவலைப்படாதீங்க, நீங்கள் அமைதி ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு ஒரு 680 மில்லியனுக்கான ஆயுத உதவிகளை வந்து கொடுத்துருக்கோம். அதில் குறிப்பாக ஜேடிஏஎம்மும் ஸ்மால் டயாமீட்டர் பாம்பும் வந்து கொடுத்துருக்காங்க. இது மேலும் நீங்கள் வழிப்படுத்திக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரம் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்கன்றாங்க. இன்றைக்கி நெதன்யாகு அவர்களும் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மளுடைய இராணுவத்தை இன்னும் கட்டமைத்து வலிமையாக்க வேண்டியது இந்த 60 நாளுக்குள்ளே நம்மளுக்கு சாலச்சிருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த மக்களோட சந்தோஷம் பெரிய அளவுக்கு தெரிஞ்சுதுங்க அந்த லெபனானில். ஏன்னா வெளியே போயிட்டு திடீர்னு தன் வீடு என்ன மாதிரி இருக்கிறதோன்ற பதைப்பும் ஏக்கமும் ஆக்கமும் அவங்களுக்குள்ளே இருந்தது. வந்து வீடு வந்து எந்த ஒரு பாதிப்புமே இல்லாத இருக்கிறவங்களுக்கு லக்கு, இல்லை வீடு இருக்கிற இடமே தெரியாத இருக்கிறவங்களுக்கு அது எப்படி நம்ம சொல்கிறோன்னு தெரியல. அந்த எக்ஸ்பிரஷன் எமோஷனும் நம்ம சொல்லவே முடியாது. இல்லை வந்து பார்த்துட்டு வீடே தாக்கல் நடத்தி தரைமட்டமாக இருந்தாங்கன்னா ஒரு வீடு கட்டுவது என்பது அவரோட வாழ்நாள் கனவு. அந்த கனவுக்காக அவங்க செலவழிக்கிற நாட்கள் ரொம்ப நாள் அதிகம். திடீர்னு வந்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைன்னா, இப்போ லெபனான் அரசாங்கம் ஓடி வந்து உதவி பண்ண போதா, இல்லை ஹெஸ்புல்லா தான் ஓடி வந்தாங்க ஃபண்டிங் வச்சுக்கோங்க கட்டுங்கன்னு கொள்ள போகிறாங்களா, இல்லை இஸ்ரேல் தான் அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்களா? அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒன்றுமே கிடையாது. அவங்களுடைய எத்தனை நாள் அவங்க சம்பாதிச்சது எல்லாமே நெல்லில் போய் நிற்க போகுது. அது நிறைய வீடுகளில் அது இதுன்னு இல்லைன்ற மாதிரிலாம் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இனி அவங்க எப்படி தனது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த குறிப்பிட்ட சதன் லெபனான் பகுதியில் மட்டும் மக்களை உள்ளே வர அலோவ் பண்ணல. அந்த பகுதி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். லெபனானுமே அடுத்தடுத்த புது வகையான ஆயுதங்கள்லாம் அந்த புஷ் மாஸ்டர் மாதிரி டேங்குக்கெல்லாம் வந்து இறங்கிட்டே இருக்குது லெபனானுடைய பெய்ரூட்னுடைய விமான நிலையத்தில். குறிப்பாக ஒரு பக்கம் ஃப்ரான்ஸுமே கிஃப்ட் பண்ணுறாங்க, அமெரிக்காவுமே கிஃப்ட் பண்ணுறாங்க. முழுமையாக உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணுன்னு நேற்றிருந்து உள்ளே வரக்கூடிய நிறைய நபர்கள் வண்டியில் ஆயுதங்கள் இல்லாத இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லெபனான் வந்து தனது கண்ட்ரோலுக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம அப்படியே ஃபைனல்ன்றதை விட நம்ம அடுத்த பதிவுக்கு போயிடலாம். குறிப்பாக உக்ரைனுடைய பதிவுக்கு போயிடலாம். உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க, உக்ரைனுக்கு அமெரிக்கா ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நீங்கள் இந்த ஃபைட்டிங் ஏஜ் வந்து 18 பக்கம் வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் சட்டப்பூர்வமாக குறைச்சாலும் அது இன்னும் கரெக்டாக வரல. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த 18 வயசுக்குள்ளே இருக்கவங்கள வந்து லோயர் ஏஜ் கொண்டு வாங்க, அதுதான் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணோம், இன்னும் கொஞ்சம் இராணுவத்தை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்கன்னாங்க. ரெண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா, அதை பற்றி நம்ம நிறைய கமெண்ட் சொல்லணும்னு நினச்சேன். நான் டைம் இல்லை, சீக்கிரமாக முடிக்கிறேன். நான் குறிப்பாக தென்கொரியா கிட்ட ஆயுதங்கள் வேணும்னு சொல்லிட்டு உக்ரைனுடைய இராணுவ அமைச்சகம் தென்கொரியாவுக்கு போயிருந்தாங்க. ஏன்னா வடகொரியானுடைய இராணுவ வீரர்கள் அங்கே உள்ள நுழைஞ்ச உடனே தென்கொரியா வேற வசனம் விட்டாங்க, என்கிட்ட இருக்கிற மொத்த ஆயுதமும் நான் வந்து உக்ரைனுக்கு கொடுக்க போகிறேன், அப்படின்லாம் என்னுடைய இராணுவ வீரர்களை அனுப்ப போகிறேன், முடிக்க போகிறேன் இன்றைக்கி வடகொரியாவுடைய கதையை அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர வீர வசனம் விட்ட உடனே ஜெலன்ஸ்கிக்கு ஒரு சிறு முறையில் ஒரு பொறி தட்டி சாகா நமக்கான சிறு அடிமை கிடைத்து விட்டார். உடனடியாக சென்று அவருக்கு ஆக்ரோஷமாக இருக்கும்போதே ஆயுதத்தையும் மற்றத்தையும் கறந்துட்டு வந்துட வேண்டியதான் அப்படின்னு அங்கேருந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் அனுப்பி, போப்பா கரெக்டாக பேசு, அவங்க வெறியில் இருக்கிறாங்க, அந்த வெறியை நம்ம எப்படி அறுவடை பண்ணுறது, நீ வந்து போனோன்னே சொல்லு, இது மாதிரி வடகொரியா வீரர்கள் அப்படி தாக்கிட்டாங்க இப்படி தாக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக நீ கதையை அப்படின்னு சொல்லு, அப்போ தான் நம்மளை சீக்கிரம் கொடுக்குவாங்கன்னு சொல்லி கரெக்டாக ட்ரெயினப் பண்ணி தான் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து திடீர்னு என்ன ஆச்சுன்னா, நேற்று ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் யான் கூல் அவர்கள் வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அப்புறம் என்ன ஆச்சோ, திடீர்னு ஆப்போசிஷன் பார்ட்டி 82% எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீர்னு நீங்கள் ஆயுதம்லாம் கொடுத்துட்டிங்கன்னா, வடகொரியா திடீர்னு நம்மளை தாக்கல் நடத்திட்டா நீங்கள் திடீர்னு என்ன பண்ணுவீங்க? அதனால் திடீர் நிகழ்வை திடீர்னு நிறுத்திட்டு திடீர் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல கையை பிசைஞ்சு நிற்கிறாங்க உக்ரைன். இல்லை இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னாலும் ஆப்போசிஷன் பார்ட்டி கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வெறி வருதான்னு பார்க்குறோம். வெறி வரும்போது டைலாக் போடுறோம், அப்போ நீங்கள் கரெக்டாக கேப்சர் பண்ணி வாங்க, மீதி ஏதோ கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். இப்போதைக்கு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு கை கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க தென்கொரியா சார்பாக. இது உக்ரைனுக்கு சற்று ஏமாற்றம் அளிக்கிறது. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். இருந்தாலும் பைடன் அரசாங்கம் அங்கேயும் ஒரு 725 மில்லியனுக்கான ஆர்ம்ஸ் பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்டி டேங்க் வெப்பனு, கன்னி வெடிகள், ட்ரோன், ஸ்ட்ரிங்கர் மிசைல்ஸ், HIMARSக்கான வெடி மருந்துகள், இது எல்லாமே வந்து மறுபடியும் ஒரு பார்ட் ஆஃப் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் ஒன்று சொல்லிடலாமே. குறிப்பாக கசகஸ்தானுக்கு ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் 2 நாள் அரசு முறை பயணமாக ஒரு கூட்டத்தை கலந்துக்கிறதுக்காக போயிருக்கிறார். சிறப்பான வரவேற்புகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல வந்து ICCனுடைய ஆர்டரை வந்து காற்றில் பறக்க விட்டுருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பித்தும் அவர் கசகஸ்தானுக்குள்ளே போயிட்டு சிரித்து பேசிட்டு வராங்கன்னா இன்னும் ஏன் கைது செய்யவில்லை என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதே மாதிரி தான் அங்கே யாருக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்களுக்கு நினைக்கிறேன் நான், இல்லை
அவ்வளோ சீக்கிரம் கைதெல்லாம் பண்ண மாட்டாங்க பாஸ், இதெல்லாம் அப்போ பற்றி ஒரு செய்தி அவ்வளோதான். அப்போ நம்ம கடந்து போயிடலாம் இல்லையா. இன்னும் மாலை பதிவில் ஜம்னு ஒரு பதிவுகளை பார்த்துடலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.